अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. அன்னபூர்ண உபனிஷத் 4வது அத்தியாயம் 60வது மந்திரம் பார்க்கணும். இந்த வாசனைன்னா நம்ம அனுபவிச்சதனுடைய மிச்சம். நம்ம சம்சாரத்துல வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ, நல்லது கெட்டது எல்லாமே அதனுடைய ஒரு அடையாளம் மனசுல ஏற்படுது. வாசனையினாலதான் புது எண்ணங்கள் வரும். எப்பவுமே ஒரு எண்ணம் வரணும்னா 2 காரணம் இருக்கணும். என்ன காரணம் இருக்கணும்? ஒண்ணு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால. இந்த ஞானம் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நியாயசாஸ்திரத்துல ஞானம் விவிதம் ஸ்மிருதி அனுபவச்ச அப்படின்னு சொல்லுவார். ஞானம்ன்றது 2 விதமா இருக்கு. ஸ்மிருதின்னு ஒரு ஞானம், அனுபவம்ன்ற ஒரு ஞானம். அனுபவத்துல திரும்ப 2ஆ பிரிக்கிறா. யதார்த்த அனுபவம், அயதார்த்த அனுபவம். அதாவது உண்மையான அறிவு, பொய்யான அறிவு. இந்த உண்மையான அறிவும் பொய்யான அறிவும் ரெண்டுமே எப்படின்னா, அந்த அறிவை உண்டு பண்ணக்கூடியதான கரணம், பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சரியான அறிவை உண்டு பண்ணக்கூடிய காரணம் என்ன? பிரத்யக்ஷம்னு ஒண்ணு. பிரத்யக்ஷத்துல 5 புலன்கள்னால வருகையும் அவ பிரத்யக்ஷம்னு சொல்றார். காதுல கேட்கறதையும் சப்த பிரத்யக்ஷம், சுவாச பிரத்யக்ஷம் அப்படின்னு அவ சொல்ல போறார். சரி, அப்படின்னா அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே கண் எதிர்க்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது. கண் எதிர்க்க பார்த்தாலும் மாற்றி சில சமயம் தெரிஞ்சுக்கிறோம். அது அயதார்த்த அனுபவம், அதுல போயிடும். அப்புறம் பிரத்யட்சத்துக்கு அப்புறம் அனுமானம்னு ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் உபமானம், இது போல அப்படின்னு வரப்படுது. அப்புறம் சப்தம்னு 4 அவ ஒத்துருக்கா. நம்ம 6 அர்த்தாபத்தி அனுபலம் அப்படின்னு வேதாந்தத்துல 6 பிரமாணம் ஒத்துருக்கு. ஆக இந்த காரணமாகிய பிரமாணத்தினால ஏற்படக்கூடிய அறிவுக்கு அனுபவம்னு வேறு. அனுபவம்னு வேறு. இதை தவிர இன்னொரு ஞானம் இருக்கு. அது என்னன்னா ஸ்மிருதி. ஸ்மிருதின்றது வாசனையினால ஏற்படக்கூடியது. அதனாலதான் வாசனையினால ஏற்படுறதுனால ஸ்மிருதியை நம்ம பிரமாணம்னு ஒத்துக்கிறது இல்லை. ஸ்மிருதியை உண்மையான ஸ்மிருதியை பிரமாணம் இல்லை. ஸ்மிருதியை பிரமாணம் ஒத்துக்கிறது இல்லை. அனுபவத்தை தான் அப்பிரமாணம் பிரிக்கிறோம். ஸ்மிருதி பிரமா இல்லை, எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு நான் இப்படி நினைச்சு பார்க்கிறேன், எனக்கு அப்படி தெரியும், நான் அன்னைக்கு அப்படி அனுபவிச்சேன், அதனால இதுன்னு ஸ்மிருதியை சொன்னா அதை இன்னொன்னுனால பரீட்சை பண்ற வரைக்கும் ஸ்மிருதியை பிரமா ஞானமாக ஒத்துக்கிறது இல்லை. இதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால ஸ்மிருதியை நம்ம பிரமாணம் ஒத்துக்கிறது இல்லை, சரியான அறிவுன்னு ஒத்துக்கிறது இல்லை. அப்போ எதுக்காக சொல்ல என்ன, இந்த ஸ்மிருதின்றது வாசனையினால வரும். சரியா? இப்ப வாசனையினால வரக்கூடிய அறிவு ஸ்மிருதின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிரமாணத்தினால வரக்கூடியதை பிரமா அனுபவம்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த வாசனையினால இப்ப கண்ணெதிர்க்க யாரோ தவறா ஏதோ ஒண்ணு பேசுறான், நமக்கு அந்த சப்தம் கேட்கறது, அதுக்கு அர்த்தம் புரியுது, அதனால நம்மளுக்கு சுகமோ துக்கமோ வருதுன்றது வேற விஷயம். இந்த வெளி தூண்டுதல் இல்லாம வெறுமனே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணலான்னு உட்காரோம், தியானம் பண்ணலான்னு உட்காந்துருக்கோம். சரி, அதெல்லாம் கூட ஒண்ணு இல்லை, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டா மனசு நம்மள உட்கார விடுறது இல்லை. அப்பதான் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் உள்ளேன்னு கொண்டு கொட்டுறது. இது வர்றதுனால என்ன ஆகுது? வெளி தூண்டுதல் இல்லாமையே நம்ம ஏதாவது ஒன்று பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ ஒரு கர்மா பண்றோம், அதுக்கான ஒரு விளைவு. கர்மா பண்றதுனால உங்களுக்கு திரும்ப கர்மா பண்ணதுக்கான அந்த கர்த்திருவ போக்திருத்துவ வாசனைகள் இருக்கு. திரும்ப பண்ணிட்டே இருக்கணும், அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு நம்ம மனசுல வரும். ஆக வாசனை தான் ரொம்ப அஜ்ஞானம் எந்த அளவுக்கு இருக்கோ, அஜ்ஞானம்ன்றது வாசனை மூலமாக செயல்படுறது நமக்கு. அதனால வாசனையை எப்படியும் நம்ம தடுக்கணும்.
வாசனைகள் எப்படி போகும்னா, கெட்ட வாசனைகள் வந்து நல்ல வாசனைகள்னால போக கிடைக்கணும், நல்ல வாசனைகள் வந்து தியானத்தினால போக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுதான் இப்போ வந்து இந்த வாசனையை பற்றி பேசிட்டு இருக்கார். அந்த இடத்துல இருக்கும். இப்போ அங்கே பாருங்க, எதா ந பாவியதே கிஞ்சித் நிர்வாசனதையாத்மனி பாலமூகாதி விஜானம் இவச்ச ஸ்தீயதே ஸ்திரம் ததா ஜாத்ய வினிர்முக்தம் அசம்வேதனம் ஆதகம் ஆஸ்ரிதம் பவதி பிராக்யः யஸ்மாத் பூயோ ந லிப்யதே. இது ரெண்டுத்தையும் சேர்த்து அன்வயம் பண்ண வேண்டியிருக்கு. எதா ந பாவியதே கிஞ்சித், எதையுமே நம்ம நினைக்காம இருக்கணும். ந கிஞ்சித் பாவியதே எதா, எந்த சமயத்துல நம்ம எதையும் நினைக்காம இருக்கோமோ, எதான பாவியதே கிஞ்சித் நிர்வாசனம் பாலமூகாதி விஜானம் இவ நிர்வாசனத்தையா ஆத்மனி. அப்படி அன்வயம் பண்ணிக்கிறது. எப்படின்னா, பாலமூகாதி விஜானம் இவ, ஒரு குழந்தை இருக்கு, அது போல ஒரு மூக்கன். மூக்கன் அப்படின்னா ஊமையா இருக்கும். இல்லை மூடன்னு ஒரு பாடம் இருக்கு, பால மூடன்னு இருக்கும். அவளுக்கு வந்து அடுத்த க்ஷணம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. எதிர்க்க யாராவது இருந்து ஒரு சப்தமோ ஒரு சேஷ்டையோ பண்ணா அதுக்கு வந்து பதில் சொல்றா போல, அதுக்கு தகுந்தா போல வந்து ஒரு ரியாக்ட் பண்றதோடு அந்த குழந்தையோட சேஷ்டை முடிஞ்சு போச்சு. திடீர்னு நினைச்சிட்டு ஏதோ ஒன்று பண்றது அந்த மாதிரி இல்லை. அப்போ அந்த சமயத்துல ஏதோ ஒரு சுகமோ துக்கமோ வந்தது, அதுக்காக அழறதோ சிரிக்கிறதோ, அடுத்த க்ஷணம் நீங்க வேற எதையாவது காமிச்சு எடுத்துன்னா புத்தி மாறி போச்சு. அது பழசை நினைச்சிருந்து கவலைப்படுறதோ, பழசை நினைச்சிருந்து சந்தோஷப்படுறதோ அதுகிட்ட நம்ம பார்க்கறது இல்லை, அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்கறது இல்லை. அதுபோல அந்தந்த க்ஷணத்துல, அதாவது ஸ்மிருதி, இந்த மனோராஜ்யம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க வராதுன்னு சொல்றேன். இந்த மனோராஜ்யம்னு ஒன்று சொல்லுவாங்க. மனசுலயே கோட்டை கட்டிட்டு இருக்கிறது, எதுவுமே பண்ணாத பொழுது இது அப்படி இருந்தா, அது இப்படி இருந்தா, அன்னைக்கு அப்படி நடந்தது, நாளைக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு மனசுல வந்து கற்பனைக்கு மேல கற்பனை பண்ணிட்டு போகுது. அது வந்து ஒரு பெரிய தோஷமா சாஸ்திரத்துன்னு சொல்லியிருக்கு. இந்த மனோராஜ்யம்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு தோஷம். நம்ம வந்து எதிர்க்க ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நினைக்கலாம், அதை பத்தி நம்ம அதுக்கு நம்ம வேலை செய்யணும், அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்றது இப்படிலாம். அப்படி இல்லையா, மனசை வந்து விரும்பின வச்சுக்கணும். மனசை விரும்பின எப்படி வச்சுக்கிறது, அதுக்காக தான் பகவான் நாம சொல்றது, ஸ்லோகங்கள் சொல்றது, புத்தகங்கள் படிக்கிறது, சாஸ்திரம் படிக்கிறது, ரெண்டு பேரோட சேர்ந்து சிந்தனம் பண்றதுன்னு. இந்த ஐடியல் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்றாரு, அது ரொம்ப சரியான வார்த்தை. அப்போ வெறும்னா உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா பார்க்கறதுக்கு தான் வெளியில வெறும்னா இருக்கா போல இருக்கானே தவிர உள்ள வந்து என்னெல்லாமோ கற்பனை பண்ணிருந்துதான் நித்தியாச்சார சௌச்சத்தைன்னு கீதையில வைக்கிறார். சரீரத்தையும் புலனையும் அடக்கிறா போல இருந்துட்டு மனசுக்குள்ள கோட்டை மேல கோட்டை கட்டின்னு போயிட்டு நல்லதையும் கட்டுங்க புண்ணிய பாகம் மனசுனாலேயே பண்றான். அவனை வந்து நித்தியாச்சாரக, அவன் வந்து ஹிப்போக்ரைட் அப்படின்றார் பகவான். அது வந்து பெரிய பாபமா சொல்லியிருக்கு. இல்லாத விஷயத்தை நினைச்சிருந்து அது வந்து இப்படி அவன் மட்டும் இப்படி சொல்றான், நான் அவன் என்ன பண்றேன் பாரு, இந்த மாதிரிலாம் நாளைக்கு நம்மளுக்கு தெரியும் தானே வருவா, அப்போ பார்க்கலாம். இது மாதிரி மனசுக்குள்ள கற்பனை பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம்னா அது எக்கச்சக்கமான பாபத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றாரு. என்ன பாபத்தை கொடுக்கறதுன்னா நரகத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை, நரகம் கூட அனுபவிச்சுட்டு கொடுத்துடலாம். கோடிக்கணக்கான ஜன்மாக்கு வழி பண்றது, அதுதான் கஷ்டமானது. அதனால மனசை வந்து அதனோட போக்கில் விடாம சரி பண்றதுக்காக தான் இந்த சாஸ்திரம் எல்லாமே வந்திருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சார விவகாரமே அதுக்காக தான் வந்தது. காலையிலேருந்து இன்னைக்கு என்ன பண்ணணும், எழுதி உட்காந்து காஃபி குடிச்சுட்டு போது இன்னைக்கு அது பண்ணலாமா வேண்டாமா, இன்னைக்கு சமைக்கலாமா ஆர்டர் பண்ணலாமா, ஹோட்டலுக்கு போகலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அது ஆப்ஷனே கிடையாது. ஆச்சாரத்தோட எடுத்து வாழ்க்கை அது ஆப்ஷனே கிடையாது. இத்தனை மணிக்குள்ள எழுதுக்கணும், இப்படி ஸ்நானம் பண்ணணும், இதை பண்ணணும், அடுத்தது எது தேவ காரியம் இருக்கு, பித்ரு காரியம் இருக்கு, அதிதி சத்காரம் இருக்கு, மேல சாஸ்திர சிந்தனம் இருக்கு, நம்ம வந்து ஜபம் பண்ணணும், இன்னைக்கு இந்த இது வருது, நாளைக்கு அது வருது. ஆச்சு, சங்கர ஜெயந்தி வருதுனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தோட்டகாஷ்டங்கள் சொல்லி ஆச்சாரியர்களோட ஸ்லோகங்கள், பிரகரண கிரந்தங்கள், யாருக்கு பாஷ்யம் படிக்கிற பாக்கியம் இருக்கோ பாஷ்யத்தை படிக்கிறது, ஒரு க்ஷணம் வந்து வீணாக்காம நம்ம ஆச்சாரியர்களுக்குன்னு செலவு பண்ண போறோம். இது வந்து ஜன்மா முழுக்க பண்ணணும். ஆசுப்தேர் ஆமிருதே காலம் நயேர் வேதாந்த சிந்தையா பக்தியான் நாவசரம் கிஞ்சித் காமாதீனாம் மனாகதி
காமக்ரோதாதிகளுக்கு அவசரம் இடம் ந தத்யாத் கிஞ்சித் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. தத்யாத் அவசரம் கிஞ்சித் காமாதீனாம் மனாகதி. அப்ப என்ன பண்ணணும்? ஆசுத்தே தூக்கம் வர வரைக்கும் எத்தனை நாளைக்கு? ஆமிருதே மரண பரியந்தம். ஆசுத்தே ஆமிருதே காலம் நயே வேதாந்த சிந்தையா. பிரத்யட்சமா பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி எங்க குரு அப்படி இருந்ததை நேர்ல இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து யாரையோ பெரிய மகான்களை சொல்றேன் இல்லை, எங்க குரு மகான் தான் சொன்னது. நம்ம கூட சாதாரண பழகிற வாழ்க்கை முடியும், நம்மளாலையும் முடியும் நடத்தி காமிச்சார். அதனால தத்யான் அவசரம் பிரிச்சு காமாதீனாம் மனாகாதி ஆசுத்தேர் ஆமிரதே காலம் நயே வேதாந்த சிந்தையா. ஒருத்தர் அவர்கிட்ட சாஸ்திரியில் உங்களுக்கு கோபமே வராது அப்படின்னு கேட்டார். வரும் பார்த்தா நம்ம கோபத்துக்கு இடம் கொடுத்தாதானே வரும். நம்ம தான் மனசு முழுக்க சாஸ்திரத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டோம். எங்கேயா ஒரு இடம் கொடுத்தாதானே கோபம் வரும். அவன் இப்படி சொல்றானே அப்படி அவன் 100 மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அது சரியா தப்பா நம்மள அதை பாதிக்குமான்னு யோசிச்சா கோபம் வரும். அது யோசிக்கிறதே இல்லை, யார் பேச்சும் காதில் வாங்கிக்கிறதே இல்லை. படிக்க 4 முழுக்க பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கோம், எப்படி கோபம் வரும்னு கேட்டேன். ஓஹோ இது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு தோணிட்டு அன்றமான்றது வேற விஷயம். அப்படி இருக்கு. சரி, ஆக நம்ம வந்து மனசு போன போக்கில் விடாம அது நிறுத்தணும். அது பண்ணணும்னா வாசனைகளை அடக்கணும். வாசனைகள் அடக்கினா மனசடங்கும், மனசடங்கினா வாசனைகள் அடங்கும். இது அடுத்த பிரகரணத்துல பார்க்க போறோம். இப்ப அந்த வாசனைகள் அடக்கிறது சொல்ற எதான வாக்கியத்தையே கிழிச்சிட்டு பாலமூகாதி விஜயானமிக நிர்வாசனத்தையா, எந்த வாசனைகளும் இல்லாமல் ஆத்மனிச்ச ஸ்தீயதே, வெறுமனா அந்த ஆத்மாவிலேயே ஆத்மாவை பற்றி மட்டும் சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் ஸ்திரம். கொஞ்ச நேரம் ஆத்மா நினைச்சிட்டு அப்புறம் மீதி நேரம் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது இல்லை. ஸ்திரம் அதையே நினைச்சிட்டு இருந்தா ததா அப்பொழுது ஜாட்ய வினிர்முக்தம், அந்த ஜடபாவம் அது இல்லாமல் சுத்த சைத்தன்யமாக அசம்வேதனம், எண்ணங்கள் இல்லாமல், இது ஜடமும் இல்லை சேத்தனமும் இல்லை, எண்ணங்கள் இல்லை. ஜடம் இல்லைன்றதுனால சேத்தனம்னு ஆச்சு. அசம்வேதனம்ன்றது விஷய ஜானம் இல்லைன்னு ஆச்சு. அசம்வேதனம் ஆததம் விஸ்தீரணம், இடைவிடாமல் ஆஸ்ரிதம் பவதி, அதையே நாம் அடைந்ததாக ஆகிறோம். அந்த சைத்தன்ய சுரூபத்தை அடைந்ததாக ஆகிறான். பிராக்ய ஆஸ்ரிதம் பவதி பிராக்ய யஸ்மாத் பூயோன நிற்குது, என் நிலையிலிருந்து பூயோன நிற்குது. அதற்கு மேல அவனை எந்த ஒரு எண்ணமோ வாசனையோ அவனை தொடர்பில்லை. மனசை நிறுத்தி வாசனைகளை அழித்து வெறும் ஆத்மாவை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்குமே. ஆனால் அதற்கு மேல அவனுக்கு வந்து புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாமல் எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருப்பான். சமஸ்தா வாசனா தியக்த்வா நிர்விகல்ப சமாதிக தன்மயத்வாத் அநாத்யந்தே ததத்யந்தம் விதீயது. சரி, வாசனைகள் போகணும்னா எப்படி போக்கடிக்கிறது? தியானம் பண்ணணும், சமாதி. இது முன்னாடியும் சொல்லியிருக்கார், திரும்பவும் சொல்றார். சமஸ்தா வாசனா நிர்விகல்ப சமாதிக தன்மயத்வாது சமஸ்தா வாசனா தியக்த்வா, அப்படி என்ன பண்ணுறது? நிர்விகல்ப சமாதித, நிர்விகல்ப சமாதி பண்ணணும். நிர்விகல்ப சமாதிக்கு முன்னாடி சவிகல்ப சமாதி, அதுக்கு முன்னாடி தியானம். இதெல்லாம் வந்து ஒன்றும் இதுக்கப்புறம் ஏதோ முதல்ல வந்து ஆசமனம், அதுக்கப்புறம் வந்து சங்கல்பம், அப்புறம் பிராணாயாமம், இப்படி வந்து நம்ம வரிசையா பண்ணிட்டு போறது கிடையாது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம தியானம்னு ஒன்று வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த அஷ்டாங்க யோகத்துல யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், இது 5 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் தாரணா தியான சமாதின்னு இருக்கு. இந்த யம நியமங்கள் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்கணும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, புலன்களை அடக்கிறது, மனசு அடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இடைவிடாமல் முயற்சி பண்ணி சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் ஆசனம், அதுக்குன்னு ஒரு நியமமா ஒரு தேசம் காலம் வச்சுட்டு தினமும் கொஞ்ச நேரம் பழகணும். அது கூடவே பிராணாயாமம். இதை வந்து சில மாசங்களோ வருஷங்களோ பழகிட்டே இருக்கும்போது யம நியம ஆசன பிராணாயாமம் இது பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரத்யாகாரம்ன்றது வரும். பிரத்யாகாரம்ல விஷயத்திலிருந்து பகிர்முகமாக போகக்கூடிய புலன்களை விஷயத்திலிருந்து திரும்பி அந்தர்முகமாக ஆக்கக்கூடியது. தேவையில்லாத எண்ணங்களுக்கு போகாமல் இருப்பது, அது ஆரம்பிச்சாதான் வாசனா தியாகம் வரும். அதுக்கப்புறம் ஆனா மனசு வந்து சும்மா இருக்காது.
ஆக அதுக்கு வந்து மனசு நிறுத்துறதுக்கு தாரணான்னு ஒன்று கொடுக்கணும். இதையே நினைச்சுட்டு இருக்கிறது. அதான் நான் இப்போ சொன்னது. ஸ்லோகங்கள் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பாஷ்யம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து தாரணையில வந்து சேர்ந்தது. ஜபம் பண்றது முக்கியமாக, ஜபம் தான் முக்கியம். அது தாரணையில வந்து சேர்ந்துருது. இது பண்ணிட்டே இருந்தோம்னா தியானம்ன்றது வந்து நம்ம தாரணை பண்ண பண்ண தியானம் வந்து தானா நடக்கும். தியானம் நம்மளால இப்போ தியானம் பண்ண முடியறது அப்படின்னா அங்கேயே நின்று திரும்பவும் சம்சாரத்துல வந்து ஈடுபடாமல் தாரணையும் தியானமும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மற்ற விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு பண்ணுமே அப்படின்னால் தானா சமாதி வரும். அந்த சமாதியானது சவிகல்ப சமாதி வந்து நிர்விகல்ப சமாதி வரும். இது தானே ஒரு பழம் எப்படி பழுக்குமோ அது போல பூ வந்து காயாருது, காய் பழமாறுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் பூ இருந்தது, திரும்பி வியாழக்கிழமை டக்குன்னு அது காயா மாறி வெள்ளிக்கிழமை வந்து பழமா மாறுது. அப்படி இல்லை. பூ எப்படி காயா மாறுது? கொஞ்சம் கொஞ்சமா வருது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அது இத்தனை நாள், சிலதெல்லாம் வந்து 4-5 நாள்ல வந்துடும், சிலது 15-20 நாள் ஆகும், சிலது 1 மாசம் வரைக்கும் இருக்கும். அது எப்படி பழம் பழுக்கிறதோ அது போல நம்மளுடைய சாதனை வந்து பழுக்கணும். ஆக நம்ம பண்ண வேண்டியது நம்மளால சாதிக்கக்கூடியதான யம புலன்கள் அடக்கிறது, மனசு அடக்கிறது. இது முன்னாடி சொன்னது. மனசு அடக்கிறதுன்னா எண்ணங்கள் இல்லாம பார்த்துக்கிறதுன்றது ஒண்ணு. இது கெட்டது அப்படின்னா அந்த விஷயத்தை நினைக்காம இருக்கும். அது போல மனசுக்கு வந்து இந்த மனோராஜ்யம் சொன்னது, தேவையில்லாத விஷயங்களை நினைச்சது, இந்த கற்பனை கோட்டை அது இல்லாம பார்த்துட்டே இருந்தோமே ஆனால் சாதனைகள் பண்ண பண்ண நமக்கு இந்த இன்னும் கிட்ட போகலாம். ஆக நிர்விகல்ப சமாதித தன்மயத்வாது சமஸ்தா வாசனா தியக்த்வா. நிர்விகல்ப சமாதியினால தன்மயத்வாத் அந்த ஆத்ம சைத்தன்யமயமாக இவன் ஆவதால் சமஸ்தா வாசனா தியக்த்வா எல்லா வாசனைகளையும் விட்டு அநாத்யந்தே அந்த எதுல அநாத்யந்தே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதான அந்த ஆத்மாவின் நிலை பெற்று ததப்பியந்தர் விலியதே. அவன் வந்து அநாத்யந்தே பவதி அப்படியே அண்மை படிக்கோங்க. தன்மயத்வாது அநாத்யந்தே ஸ்திரம் ஸ்தீயதே ததபி. ஸ்திரம் ஸ்தீயதே முன்னாடியிலேருந்து நான் எடுத்துருக்கேன். ஸ்தீயதே ஸ்திரம்னா 6வது ஸ்லோகத்திலேருந்து எடுத்துருக்கேன். ததபி அந்த சமாதி இருக்கோ இல்லையோ அந்தர் விலியதே. அந்த சமாதி நான் இப்போ சமாதியை செய்து கொண்டிருக்கிறேன்றது கூட கிடையாது. அந்த சமாதியும் கரைஞ்சு போய் இல்லை, சமாதியும் கரைஞ்சு போய் வெறும் ஆத்மாவாக இருக்கான். இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து என்னமோ போல இருக்கும், நம்மளால முடியுமான்ட்டு. தினம் நம்ம பண்றோம். இவ்வளோ வேலை அத்தனை வந்து எனக்கு இன்னைக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மூச்சு விட நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த அளவு வேலை பண்ணிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு பண்டிகை இதெல்லாம் வந்து நாத்துல விசேஷம் அப்படின்னா ஒரே சமயத்துல ஒரே நாள்ல 1 மணி நேரத்துக்குள்ள 20 பேர் 30 பேர் 50 பேரோட விவகாரம் பண்றோம். இவளை வான் கூப்பிட்றோம், அவளை கிளம்புறேன்னா தாம்பூலம் கொடுக்குறோம். இதெல்லாம் அத்தனை கலாட்டா நடந்தாலும் எவ்வளோ விவகாரம், எல்லா புலன்களுக்கும் வேலை. மனசுல என்னெல்லாமோ திடீர்னு ஒருத்தர் வந்து எதிர்க்க வந்து நான் யார் தெரியுங்களான்றார். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஞாபகம் வச்சுட்டு அவர் பேர் சொல்லி அப்படியான்லாம் கேட்குறோம். அப்போ வந்து எல்லா புலன்களுக்கும் வேலை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அத்தனை வாசனைகள் அத்தனை விஷயங்கள் நம்மளை தாக்கியிருக்கு. அதெல்லாம் முடிச்சு ராத்திரி 10 மணிக்கு படுக்க போகும்போது எப்படி படுக்கிறோம்? நம்ம தானா ஒன்று விட்டு போகணும். அதனால இந்த விஷயங்கள் நம்மளை விட்டு போகணுன்றது வந்து ஒன்று, அது அசாத்தியமான காரியம் கிடையாது. தினம் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி பண்றோம்னா கர்மா ஊஞ்சு போய் அந்த அஜ்ஞானத்துக்கு வசப்பட்டு நம்ம உள்ள போகிறோம். அதை நம்மளா பண்ணிட்டோம்னா அதுக்கு சமாதின்னு வேணும். அவ்வளவுதான். இது முடியாத காரியம் கிடையாது, நம்மளா பண்ணணும். இயற்கையா நடந்தா தூக்கம், நம்ம வந்து நம்ம பிரயத்தனத்துல முழிச்சுண்டு பண்ணா அதுக்கு சமாதின்னு பேர். அதனால இது என்னமோ சமாதி வந்தா சரியாயிடும் அப்படின்னா சமாதிலாம் யாருக்கு வரப்போகுது? நமக்கு இல்லை. தினம் நம்ம சமாதிக்கு போயிட்டு இருக்கோம். சதி சம்பத்திய விதுகு சதி சம்பத்தியாமலே. அந்த பிரம்மத்தை போய் அடைஞ்சு, ஆனா நான் பிரம்மத்தை அடைஞ்சிருக்கோம் தெரியாம இருக்கோம், அவ்வளவுதான். அதனால இது யாருக்காகவோ என்னதுக்காகவோ இது நமக்குலாம் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு அதைரியப்பட்டு விடக்கூடாது. இது நம்மளால தினமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், தூக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை வேலை இருந்தாலும் படுத்துட்டு 10 நிமிஷத்துக்குள்ள நம்மள எல்லாத்தையும் மறந்து, எல்லா எண்ணங்களும் போறது, நான் இவ்வளவு வேலை பண்ண இத்தனை பேரை பார்த்தா அத்தனையும் மறந்து போய் நன்னா தூங்குறோம். அது எப்படி முடியறது நம்மளால? அதை பிரயத்தனப்பட்டு பண்ணலான்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இது அசாத்தியம் இல்லைன்றதுக்காக சொன்ன, நம்மளால சாதிக்கக்கூடியது. ஆனா மனசு இதுக்குன்னு வைக்கணும். சரி.
தன்மயத்வாத் அநாத்யந்தே ததபி அந்த சமாதியும் அந்தர்விலீயத்தை அந்த ஆத்மாவிலேயே கரைஞ்சு போகுது. திஷ்டன் கச்சன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அபிதல்லேபவர்ஜித அஜடோ கலிதானந்த தியக்த சம்வேதன சுகி. அந்நிலை வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி இருக்கான்? திஷ்டன் கச்சன் ஸ்பிருஷன், அவன் நிற்கிறான், கச்சன் போகிறான், ஸ்பிருஷன் விஷயங்களோட சம்பந்தப்பட்டு இருக்கான், ஜிக்ரன் அனுபவிக்கிறான், ஜிக்ரன்னா மோர்ந்து பார்க்கறது, ஜிக்ரன் அபி தல்லேப வர்ஜித, எந்தெந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறானோ அந்த விஷயத்தோட அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அதனுடைய பற்றுதல் இல்லாமல் இருக்கான். அஜடக, ஆனா அவன் ஜடன் இல்லை. ஒரு விஷயத்தை கண்ணால பார்த்தோம், அதனால எந்த மாறுதலும் இல்லை. நல்ல பாட்டு சங்கீதம் கேட்டுன்னு இருக்கான், அதுக்கு தலை கூட ஆட்டல அப்படின்னா ஜடமா அப்படின்னு கேட்கிறார். இவன் அப்படி இல்லை, அஜடக கலிதானந்த, ஆனந்த பெருக்கோட இருக்கான். தியக்த சம்வேதன, விஷயத்தை பத்தி நினைக்கிறத விட்டு சுகி சுகமாக இருக்கிறான் அப்படின்னா. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டவ்ய கஷ்டச்சேஷ்டா யுதோபி சன் தரே துக்காம்புதே பாரம் அபார குணசாகர. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டவ்ய, இந்த திருஷ்டி இந்நிலையை நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோமோ இந்த திருஷ்டியை, இந்த ஞானத்தை அடைந்து, இந்த சாதனத்தை கடைபிடித்து இந்த ஞானத்தை அடைந்து, திருஷ்டிம் அவஷ்டவ்ய பிடித்து கொண்டு, கஷ்டச்சேஷ்டாயுதோபிசன், அவன் இது பிடிச்சுட்டாங்க, அவனுக்கு வாழ்க்கையில கஷ்டமும் இருக்கு, நிறைய கர்மாக்கள் இருக்கு, இருந்தாலும் கஷ்டயுதோபிசன் சேஷ்டாயுதோபிசன் கஷ்டச்சேஷ்டாயுதோபிசன், கஷ்டத்தோடு கூடியிருக்கான், நிறைய கர்மா சேஷ்டைகள் பண்ணிட்டு இருக்கான், இந்த கஷ்டமான சேஷ்டைகளை பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஒண்ணா அன்வயம் பண்ணிக்கலாம். கஷ்டச்சேஷ்டாயுதோபிசன் தரேத் துக்காம்புதே பாரம், இந்த துக்க கடலுடைய கரையை கடந்து விடுகிறான், அவனுக்கு துக்கம்ன்றதே வராது. அபார குணசாகர, எல்லையற்ற குணசாகரம், அந்த குணங்கள் சம்சாரத்துல சத்துவகுண ரஜோகுண தமோகுண அந்த குணங்கள் இருக்கே அதை தாண்டுகிறான். இல்ல அபார குணசாகரக அப்படின்னா எல்லையற்றதான நல்ல குணங்களை கொண்டிருக்கான். விசேஷம் சம்பரித்யச்ச சன்மாத்திரம் யத் அலேபகம் ஏகரூபம் மகாரூபம் சத்தாயாஸ் தத்பதம் விதுகு. விசேஷம் சம்பரித்யச்ச, இப்போ எந்தெந்த விசேஷங்கள் இருக்கோ, இது சத்துன்னு இருக்கு, சங்கடக சன்படக அப்படின்னு லோகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இருக்குன்னு சொல்லிட்டே போறோம். அதுல சத்துன்னு ஒரு அம்சம் இருக்கு, கடகன்னு ஒரு அம்சம் இருக்கு, சத்துன்னு ஒரு அம்சம், படகன்னு ஒரு அம்சம் இருக்கு. இவைகள்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது விசேஷம், மாறாமல் இருக்கிறது சாமானியம். இது முதல் அத்தியாயத்திலேயே பார்த்தோம். சத்தா சாமானியம்ன்றது முதல் அத்தியாயத்துல நல்லா தெளிவா சொல்லியிருக்கார். மாறிண்டே இருக்கிறது, இது மாறாமல் இருக்கிறது சத்து. மாறக்கூடியதான விஷயங்கள்லாம் விட்டு மாறாததான அந்த சத்தை மட்டும் பிடிக்கிறது. சூத்திரைய மணிகனா இவன் சொல்றது போல விசேஷம் சம்பரித்யஜ்ய சன்மாத்திரம் யத் அலேபகம், வெறும் சன்மாத்திரம் அலேபகம் அசங்கமாக இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்யம், அது ஏகரூபம், அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு. மகாரூபம் உயர்ந்ததானது, சத்தாயாக தத்பதம் விதுகு, அதுதான் அந்த சத்து. சத்தா சத்து அதுக்கு மேல தா, சத்தா சத்துவம்னு சொல்லலாம், சத்தான்னு சொல்றான், சத்து தான் அது. சத்தாயாக தத்பதம் விதுகு, அதுதான் உயர்ந்ததான அந்த நிலை, அதை அறிகிறார்கள். அறிந்தான். அந்த சத்தா எப்படிப்பட்டது? காலசத்தா கலாசத்தா வஸ்து சத்தா இயம் இத்யபி விபாக கலனாம் தியக்த்வா சன்மாத்திரைக பரோபவ. இது காலசத்தா, ஒரே ஒரு சத்தை தான் இருக்குது. ஏகரூபம் மகாரூபம்னு இருக்கு. அதை நம்ம காலத்தினால பிரிச்சுட்டோம். பூத பவிஷ்யத் வர்த்தமானம்னு 3 காலத்தினால பிரிச்சுட்டோம். இந்த காலம்ன்றது தான் முதல் பிரிவு. அதாவது 2 விஷயம் இருக்கும்போது தான், இது முன்னாடி பின்னாடி 2 பொருள் இருந்ததுன்னா இது முதல்ல வந்தது, இது பின்னாடி வந்தது. 2 விஷயங்கள் நடந்ததுன்னா இது முதல்ல நடந்தது, இது பின்னாடி நடந்தது. அப்பதான் உங்களுக்கு காலம்னு வரும். ஏகரூபமா இருக்கும்போது காலம் கிடையாது. காலம்ன்ற ஒரு கல்பனை வந்துடுச்சுன்னா அதுக்கு கால சத்தா. இது காலத்தினால
இது அவச்சேதம் பண்ணப்பட்ட காலம் எனக்கூடியதான உபாதியினால பிரிக்கப்பட்ட சத்து. அது வஸ்து இது கிடையாது, அது வாஸ்தவம் கிடையாது. காலசத்தா. ரெண்டாவது கலா. கலாசத்தானா இந்த ஷோடச கல புருஷன்னு பிரஷ்னோபனிஷத்துல சொல்றாரு. கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டான்ட்டு இந்த பிராணனும் மனசும் சேர்த்து ஒண்ணு. அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இதுக்கு மேல பிராணன். இது 16 கலைகள்னு ஒரு இடத்துல சொல்றது. அப்புறம் இந்த ஸ்ரத்தா இவைகள்லாம் சேர்த்து அதுவும் கலைன்னு சொல்றது. ஒரு உபனிஷத்து ஒரு மாதிரி சொல்றது. ஆனா கலை அப்படின்னா ஆத்மாவானது அசங்கமான நிர்விசேஷமான ஏகரூபமான ஆத்மாவானது எதனால சம்சாரத்தை அனுபவிக்கிறதோ அந்த உபாதிக்கு கலைன்னு பேரு. 15 விதமான உபாதிகள்னால ஆத்மா சம்சாரத்தை அனுபவிக்கிறது. அந்த கலா சத்தா அதை உபாதியாக கொண்டது. இது தவிர வஸ்து சத்தா. வஸ்து சத்தானா நம்ம பார்க்கிறோம் கடபடாதி வஸ்துகள், இவைகள் தனித்தனியா பிரிஞ்சு காணப்படுறது. இது இத்தியபி விபாக கலனாம். இப்படிப்பட்ட விபாக கற்பனைகளை, கலனான கற்பனை, விபாக கலனாம் தியக்துவா. இது பூத காலம், பவிஷ்யத் காலம், வர்த்தமான காலம்னோ இந்த 15 கலை 16 கலைன்னு எனக்கூடியதான பேதங்கள், அப்புறம் கடபடாதி வஸ்து, இப்படிப்பட்டதான விபாகங்களை விட்டு தியக்துவா சன்மாத்திரைக பரோபவ, வெறும் சத்தாக இருக்க வேண்டும். சத்தா சாமான்யமேவ ஏகம் பாவயன் கேவலம் விபு பரிபூர்ண பரானந்தி திஷ்ட ஆபூரித திக்பர. சத்தா இந்த திஷ்டன விதி, நீ அவ்வாறு இருப்பாய் அப்படின்னு அவனுக்கு நிஜாகனுக்கு சொல்றார் ருகுமுனிவர். சத்தா சாமான்யமேவ ஏகம் பாவயன். இந்த சத்தா சாமான்யம் அதை மட்டுமே ஏகம் பாவயன், அதை மட்டுமே பாவனை செய்து கொண்டு நினைத்து கொண்டு. இங்க தியானம்னு இல்லை, அதாவது ஏற்கனவே வாசனையை தியாகம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. வாசனா தியாகம் பண்ணதுனால இது தியானத்துக்கு விஷயமாகாது. தியானம்ன்றது எப்போ வரும் உங்களுக்கு? யோகத்துல மனசு இருந்தா துவைத்தம் இருக்கிற வரைக்கும் தான் தியானம் வரும். இங்க துவைத்தம் கிடையாது. பாவம் என்ன? அதுவாக இருந்துன்னு அர்த்தம். மனசையும் தியாகம் பண்ணி, ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் இந்த கலாசத்தான்னு போட்டிருக்காரு, இந்த அதையும் விபாக கலனான்னு போட்டிருக்காரு, அதை தியாகம் பண்ணணும். இந்த 15 கலையில மனசு பிராணனும் வந்துடுறது. அதனால தியானம்னு வந்ததுன்னா அது யோக சாஸ்திரத்துக்கு அது போயிடும், அங்க வேண்டாம் நமக்கு. வேதாந்தத்துல அப்படி ஒத்துக்கல. இங்க பாவனைன்ற வேற வார்த்தை இல்லாதனால பாவனைன்னு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்மாவா யாருக்கு உபதேசம்? ஆத்மாவுக்கு உபதேசம். ஆத்மாவுக்கு உபதேசம் தேவையா? இல்லை. ஆனாலும் பண்றது ஏன்? ஆத்மா அனாத்மாவை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கு. அதனால அதை விடுன்னு சொல்லணும். அதை விடுன்னு சொல்றதுக்கு ஒரு விதமா அது தியக்துவான்னு சொல்லியாச்சு. இன்னொரு விதமா நீயாயிருன்னு சொல்றது. ஆத்மாவாயிருன்னு சொல்றோம். அதுக்கு என்ன சொல்ல முடியும்? வேற வார்த்தை இல்லாதனால பாவையன்னு சொல்ற. அந்த பாவனம்னா அனுபவத்தோட இருந்து, அந்த ஞானத்தோட இருந்து, சத்தா சாமான்யமேவ ஏகம் பாவயன். அதனாலதான் கேவலமாக அது மட்டும் இருக்கக்கூடியதான அதை விபு பரிபூர்ண பரானந்தி திஷ்ட ஆபூரித திக்பரக. விபு சர்வ வியாபகம், பரிபூர்ண அர்த்தம் தெரியும், பரானந்தி உயர்ந்ததான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, ஆபூரித திக்பரக இது விபுன்ற அர்த்தமே தான். திக் எல்லா திக்கிலையும் பரவி இருப்பதாக அந்நிலையில் நீ இருப்பாயாக. திஷ்ட சத்தா சாமான்ய பர்யந்தே யத் தத் கலனையா உஜ்ஜிதம் பதம் ஆத்யம் அநாத்யந்தம் தஸ்ய பீஜம் ந வித்யதே. இந்த சத்தா சாமான்ய பர்யந்தே எது, சத்தா சாமான்ய வரைக்கும் எது இருக்கோ அது, தது கலனையா உச்சிதம், அது அந்த என்னென்ன கல்பனைகள்லாம் பண்ணியிருக்கோமோ கலனையா உஜ்ஜிதம், அதனால விடப்பட்டது. கலனா உச்சிதம், அது கலனையா உச்சிதம். அந்த என்னென்ன கற்பனைகள்லாம் பண்ணியிருக்கோமோ, என்னென்ன துவைத்த கல்பனைகள் உண்டோ அதை உஜ்ஜிதம், அதை தியாகம் செய்து, ஆத்யம் பதம், அது ஆத்யம் பதம் அப்படின்னா அது ஒண்ணுதான் இருக்கு. அனாத்யந்தம், ஆத்யம்னா முதல்ல அது ஒண்ணுதான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆத்யம் பதம் முதல்ல அது இருக்கு. அதுக்கப்புறம் கற்பனையினால மற்ற நிலைகள்லாம் வந்தது.
பிரம்மம் பிரம்மமா இருந்தது. அதுக்கப்புறம் சோகாமயத்தைன்னு சொல்லி பகுஸ்யாம் பிரஜாயன்னு மற்றதெல்லாம் உண்டு பண்ணிட்டோம். ஆனால் முதல்ல இருந்தது பிரம்மம் பிரம்மமாக தான் இருந்தது. சதையேவ சௌமியது மக்ர ஆசீத். முதல்ல சத்து ஒன்று தான் இருந்தது. ஏகமேவா துதியம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சிருஷ்டியும் போது மீதி எல்லாம் வந்தது. அதனால ஆத்தியம்னா முதல்ல இருக்கிறது அது ஒண்ணுதான் இருக்கு. அது மட்டும்தான் சத்தியம்ன்றதுனால அது ஒண்ணுன்னு சொன்னேன். அனாத்யந்தம் அதுக்கு ஆரம்பமோ அதுக்கு முடிவோ கிடையாது. ஆத்யந்தம் இல்லாதது. தஸ்ய பீஜம் ந வித்யதே, அதுக்கு காரணம் இல்லை. தத்ர சம்லீயதே சம்வித் நிர்விகல்பம் ச திஷ்டதி பூயோ ந வர்த்ததே துக்கே தத்ர லப்த பத புமான். தத்ர சம்லீயதே அந்நிலையில அந்த சத்தா சாமானியத்துல சம்வித் நிர்விகல்பம் சம்வித் சம்லீயதே ச திஷ்டதி. அதுல நிர்விகல்பம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல், எந்த பேதம்னா மனசுல எந்த எண்ணமும் இல்லாமல். மனசுல எண்ணம்னு இருந்தாலே நான் இதை நினைக்கிறேன்னு மூணு வந்தாச்சு. தியாத்ரு தியான தியேயம்னு மூணு பேதம் வந்தாச்சு. தியானம்னா நினைக்கிறதே தியானம் தான், ஒரு க்ஷணம் நினைக்கிறது. சரி, அது இல்லை. அதனால தத்திர சம்லீயதே நிர்விகல்பம் சம்வித் சம்லீயதே, எந்த ஒரு பேதமும் இல்லாததான அந்த சைதன்யம் அங்கே ஒடுங்குகிறது. ச திஷ்டதி, அங்க லயத்தை அடைந்து அங்கேயே இருக்கு. பூயோன வர்த்ததே துக்கே, அதுக்கு மேல அவன் துக்கத்தில் இருப்பதில்லை. தத்ர லப்த பத புமான், அந்நிலையை அடைந்த புமான் அந்த மனிதனானவன் அதுக்கு மேல அவன் துக்கத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பதில்லை. தத்தேது சர்வபூதானாம் தஸ்ய ஹேதுர்ன வித்யதே, அதுதான் எல்லா பூதங்களுக்கும் ஹேது. தஸ்ய ஹேதுர்ன வித்யதே, அதுக்கு எந்த ஒரு ஹேதுவும் காரணமும் கிடையாது. சசார சர்வசாரானாம், பிரபஞ்சத்துல எதெல்லாம் நம்ம சாரம்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, எதெல்லாம் சிறந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு இது சாரமாக இருக்கு. தஸ்மாத் சாரோன வித்யதே, அதுக்கு சாரமானது எதுவும் இல்லை. தஸ்மின் சித்தர்ப்பணே ஸ்மாரே சமஸ்தா வஸ்து திருஷ்டய இமாஸ்தா பிரதிபிம்பந்தி சரசைவ தடத்ருமா. தஸ்மின் சித்தர்ப்பணே, அந்த சித் எனக்கூடியதான கண்ணாடியில், ஸ்பாரே சமஸ்தா வஸ்து திருஷ்டய, ஸ்பாரம்னா தோற்றம், அதிலே ஏற்படக்கூடியதான தோற்றத்தில் சமஸ்தா வஸ்து திருஷ்டய ஸ்பாரே இமா, அதுலதான் இந்த எல்லாமே இந்த வஸ்து திருஷ்டி, நம்ம பொருட்களை பார்க்கறதுன்றது சமஸ்தா வஸ்து திருஷ்டய தர்ப்பணே ஸ்பாரே, அந்த தர்ப்பண சித் தர்ப்பணம் சைதன்யம் எனக்கூடியதான கண்ணாடியின் தோற்றத்தில் ஏற்படுகின்றன. இமாஹாதா பிரதிபிம்பந்தி, அந்த அதுலதான் இவைகள் எல்லாம் பிரதிபிம்பந்தி பிரதிபிம்பம் ஆகின்றன. எப்படி? சரசீவ தடத்ருமா, பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்தின் கரையில இருக்கக்கூடியதான கரையும் மரமும் அந்த குளத்துல தெரியறது. அந்த மரம் எங்க இருக்கு? கரையில இருக்கு. அந்த கரையோட சேர்ந்த மரமானது ஜலத்துல தெரியறது. அதுபோல அந்த சைத்தன்யம் எனக்கூடியதான கண்ணாடியில விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்லியம், அந்த போல பிரதிபிம்பந்தி சரசீவ தடத்ருமாக அப்படின்னு சொன்னதுனால, பிரதிபிம்பம்னு சொன்னதுனால இவைகள்லாம் வாஸ்தவம் இல்லைன்னு வெறும்ன அத்தியாசம்னு ஆயாச்சு. இது முதல் அத்தியாயத்துல பிரதிபிம்ப திருஷ்டாந்த எதுக்காக சொன்னோம், இவைகள்லாமும் நம்ம விஸ்தாரமா பார்த்துருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். தஸ்மின் சித்தர்ப்பணே ஸ்பாரே சமஸ்தா வஸ்து திருஷ்டய இமாஸ்தா பிரதிபிம்பந்தி சரசைவ தடத்ருமா. இது சொன்னதுனால என்ன ஆகுது? வெளி விஷயங்களுக்கு அதை நினைக்கிறதுக்கு அவகாசமே கிடையாது. ஏன்னா பொருள் இல்லை. ஏதாவது பொருள் இருந்தா நினைக்கலாம், அந்த பொருளும் கிடையாது. மனசையும் அதை போட்டு ஒடுக்கியாச்சு, வாசனைகள் தியாகம் பண்ணியாச்சு. அப்ப இவன் கேவல சைத்தன்யமாக இருக்கிறான். தது அமலம் அரஜம் ததாத்ம தத்துவம்னு அந்த சைத்தன்ய பாவத்தை அடுத்தது சொல்றார். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். நான் முதலே சொன்னது போல அடுத்த 2 வாரம் பாடம் இல்லை. எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாம் ஆச்சாரியர்களோட ஸ்லோகங்களும் பாஷ்யங்களும் பிரகரண கிரந்தங்களும் சிந்தனை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. தோடகாஷ்டகம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. எங்கெங்க முடியுமோ அப்பெல்லாம் பூஜையில கலந்துக்கோங்க. குருகுலத்துக்கு பூஜைக்கு வந்துருங்க எல்லாரும்.